நமது சிவசக்தியின் வடிவமாக இருக்கிற தாயாக இருக்கிறவர். ஒவ்வொரு ஊரிலும் ஒவ்வொரு பெயரிலே இருப்பாள். சமயபுரம், பண்ணாரி, வண்டியூர், தாயமங்கலம், நத்தம், புன்னைநல்லூர், இப்படி பல இடங்களிலே மாரியாக இருக்கிற அந்த சக்தி திருமங்கலத்திலே பத்திரகாளியாக இருக்கிறாள். வீரபாண்டியிலே கௌமாரியாக இருக்கிறாள். வேதாளையிலே வளையம்பாடியிலே சக்தி மாரியாக இருக்கிறாள். இலங்கை மாத்தளையில் வெளிநாடுகளில் கூட முத்துமாரியாக இருக்கிறாள். சிங்கப்பூரிலே மகா மாரியாக இருக்கிறாள். தென்னாப்பிரிக்காவிலே பிரிட்டோனியா மாரியாக இருக்கிறாள். வியட்நாமிலே ஹோசிமின் மாரி என்று பெயர் வைத்திருக்கிறார்கள். மலேசியா கோலாலம்பூரிலே மகா மாரி. இப்படி பல்வேறு ஊர்களிலே பல்வேறு வடிவங்களிலே இருந்தாலும் ஒற்றை வரியிலே ஒற்றை வார்த்தையிலே சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இந்த பெண் தெய்வ வழிபாடு என்பது தாய்மையின் வழிபாடு, தவத்தின் வழிபாடு, அன்பின் வழிபாடு. அதனால்தான் வீட்டிலே இருக்கிற பெண்களை கூட, இல்லத்து தெய்வங்களை கூட மனைக்கு விளக்கம் மடவார் என்று சொல்கிறார். அப்படி தாய் தெய்வ வழிபாட்டை வழிபடுகிற இந்த நவராத்திரியில கொழு பொம்மைகளை வைத்து தாய்மார்கள் வருகிற பெண்களுக்கு வளையல் வாங்கி தருவதும், சேலை வாங்கி தருவதும், சட்டை வாங்கி தருவதும்,